வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நாவல் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்வதால் என்னென்ன விதமான நோய்களை குணப்படுத்தி என்னென்ன விதமான நோய்களை வராமல் தடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாவல் பழத்தில் அதிகமான விட்டமின்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் நிறைந்திருக்கு. பழம் மட்டும் கிடையாது, நாவல் பழத்தினுடைய விதைகள், இலைகள், மரப்பட்டைகள் என அனைத்துமே மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கு. உங்களுடைய சரும நல பிரச்சனைகளில் தொடங்கி உங்களுடைய முழுவதுமான உடல்நல பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நாவல் பழம் உதவிகரமாக இருக்கும். அது எந்தெந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கும் நாவல் பழம். ஆன்டிபயோட்டிக் பண்புகள் நிறைந்திருக்கக்கூடிய பழம் இந்த நாவல் பழம். இதை நீங்கள் கிடைக்கக்கூடிய நாவல் பழம் கிடைக்கக்கூடிய அந்த சீசனில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க, தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கணிசமான அளவில் குறையும். பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக நீங்கள் வச்சுக்கலாம். நாளடைவில் அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் உங்களை கியூர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் நாவல் பழம் எடுத்துக்கணும். சுகர் பேஷண்ட்ஸ் அதிக அளவு நார் சத்து நிறைந்திருக்கக்கூடியது நாவல் பழம். இதனால் மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமல் தடுக்கப்படும். நாவல் பழத்தில் அதிக அளவு ஃபைபர் சத்து நிறைந்திருக்கு, நார் சத்து இருக்குது. ஸோ இது உங்களுடைய உடலுக்கு பலவித நன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு பழம். எனவே நாவல் பழத்தை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்க்கணும். குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். உங்களுடைய இம்யூன் பவர் நீங்கள் அதிகரிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா தினமும் நீங்கள் நாவல் பழம் கிடைக்கக்கூடிய சீசனில் நீங்கள் நாவல் பழத்தை உட்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நாவல் பழத்தில் விட்டமின் சி மற்றும் பலவித விட்டமின் சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கு. எனவே நீங்கள் நாவல் பழம் கிடைக்கும் போது அந்த சீசனில் எடுத்துட்டு இருக்கும்போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய ஆரம்பிக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்தி பலவிதமான நோய்களை நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். புற்றுநோயினை தடுக்க உதவும் நாவல் பழம். நாவல் பழத்தில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இருக்கு. இது உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் செல் பரவலை வராமல் தடுத்து புற்றுநோய் பரவாமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. தொடர்ந்து நீங்க நாவல் பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா 30% புற்றுநோய் ஏற்படுவது உங்களுக்கு குறையுது அப்படின்றத பலவித ஆய்வுகளை தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மருத்துவ நன்மைகள் நாவல் பழத்தில் இருக்கு. எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நீங்க நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். நாவல் பழத்தில் அதிக அளவு கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. உங்களுடைய உணவுகள் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை உறிஞ்சிறதுக்கு மெக்னீசியம் சத்து தான் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மெக்னீசியம் சத்தை பெற்று கால்சியம் சத்தை உறிஞ்சி எலும்புகளை நீங்க பலப்படுத்திக்கிறதுக்கு நாவல் பழத்தை எடுத்துக்கணும். அதே போல இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் நாவல் பழத்தில் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நாவல் பழம் அதிகம் கால்சியம் இருக்குது அப்படின்றதால நீங்கள் நாவல் பழத்தை சாப்பிட்டீங்கன்னா எலும்பு பலமாக இருக்கும். விட்டமின் B1, B2, B5 ஆகிய சத்துக்கள் அதிகமாக நாவல் பழத்தில் இருக்குது. ஆகியால இது உங்களுடைய உடலுக்கு அதிக ஊட்டச்சத்து அளிக்கும். தோள்களில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு நாவல் பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். வாய் முதல் குடல் வரை இருக்கக்கூடிய அனைத்து உடல் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய புண்களையும் குணப்படுத்துறதுக்கு நீங்கள் இந்த நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். உங்களுக்கு நாவல் பழம் பசியை தூண்டக்கூடியது. ஸோ சாப்பிடவே முடியல, சாப்பிட்டு செரிமானம் அடையில, பசி எடுக்க மாட்டேங்குன்னு சொல்கிறவங்களா நாவல் பழத்தை சாப்பிடும்போது அதை கியூர் பண்ணிக்கலாம். கல்லீரல் மற்றும் மண்ணீரல் நோய்களை தடுக்கக்கூடிய அருமருந்தாக நாவல் பழம் இருக்குது. நாவல் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. நாவல் பழத்தை சாப்பிட்றதால ரத்தம் விருத்தி அடைகிறது. வெண்புள்ளி, அரிப்பு நோய்களை விரைவாக சரி செய்யக்கூடிய தன்மை எல்லாம் நாவல் பழத்துக்கு இருக்குது. உங்களுக்கு மனச்சிக்கல் பிரச்சனை இருக்கா அப்படின்னா நீங்கள் நாவல் பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். அந்த ப்ராப்ளம் கியூர் ஆகிடும். இல்லைனா நாவல் பழத்தால் செய்யப்பட்ட வினிகரை நீங்கள் சமமான அளவில் நீரில் கலந்து அதையும் நீங்கள் 2 முறை குடிக்கலாம். காலை மாலையம் சொல்லக்கூடிய 2 முறை குடிக்கலாம். இல்லைனா நீங்கள் நாவல் பழத்தை உட்கொள்ளும் போது மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும். அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க நாவல் பழத்தில் பிளாக் சாலட் மற்றும் சீரக பொடி சேர்த்து சாப்பிட அசிடிட்டி பிரச்சனை உடனே சரியாயிடும். பெண்களினுடைய மலட்டுத்தன்மை குணமாகிறதுக்கு விட்டமின் இ சத்து தேவை. நாவல் மரத்தினுடைய இலையினுடைய சாற்றை கஷாயமாக்கி தேன் அல்லது வெண்ணெய் கலந்து சாப்பிட்டா மலட்டுத்தன்மையெல்லாம் அகலும். நாவல் பழத்தினை அளவாக நீங்கள் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா இது தமனிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சி மாரடை பருவதை அப்போ தான் உங்களுக்கு குறைக்கும். நீங்கள் அளவுக்கு மீறி அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அது சில சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தும். ஸோ அதை தான் நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நாவல் பழத்தை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. வெறும் வயிற்றில் நாவல் பழம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளே கிடையாது. அதே போல் நீங்கள் நாவல் பழத்தை சாப்பிடும் போது பால் நீங்கள் உடனே குடிக்கக்கூடாது. நாவல் பழத்தை சாப்பிட்டு முடிச்சது பல மணி நேரம் கழிச்சு தான் பால் குடிக்கணும். முக்கியமாக நீங்கள் நாவல் பழங்களை அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலுக்கு வலிகளை ஏற்படுத்தும். உடல் வலி மற்றும் கடுமையான காய்ச்சலுக்கெல்லாம் வழிவகுக்கும். ஸோ உங்களுடைய அளவு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நாவல் பழத்தை போதுமான அளவுக்கு சாப்பிடுங்க. குறைந்த அளவு கூட சாப்பிடுங்க. அதில் கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.